எத்தனை இதயம் இருக்குது மனிதனுக்கு ஒவ்வொருவனுக்கு? ஒரே ஒரு இதயம் தான். டாக்டர்களுக்கு சேர்த்து உலக மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் சொல்லிட்டு இருக்கேன், 3 இதயம் இருக்குது கார்த்திக். ஹார்ட் அட்டாக் உடைய வழி தெரியாது இருப்பதற்கு சர்க்கரை வைத்தியம் தான் தெரியாது. இந்த மார்பின், ஓபியம் ட்ரக்ஸ் எல்லாம் வெளியிலிருந்து நீங்கள் இன்ஜெக்ஷனும் மருந்தும் சாப்பிடும்போது உங்களை கொன்றுவிடும். அது முக்கியம். அரிசி எவ்வளவு தூரம் கெடுதலும் ஞாபகத்துக் கொள்ளுங்கள், கோதுமையும் கெடுதல். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சொல்றீங்க டாக்டர், அது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? இப்போ 72 முறை ஒரு நிமிடத்துக்கு இதயம் துடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு நம்ம பேசுறோம். அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அருமையான கேள்வி. 72 தடவை துடிக்குது. 70 தடவை துடிச்சான்னா 78 தடவை துடிச்சுன்னா அப்படி கிடையாது. இந்த நார்மல் வேரியேஷன் வந்து 60லிருந்து 90 வரைக்கும் இருக்கலாம். அது வரைக்கும் சைனஸ் எடுத்தோம். ஸோ உங்கள் கேள்வி கேட்டோன்னா அருமையானது. ஸோ ரேஞ்சு 60 to 90. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் 60. இப்போ நம்ம பல்ஸ்ன்னு பார்க்குறோமில்ல, இதே துடிக்கிறதுனால பல்ஸு, அந்த பல்ஸ் வர்றது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினால தான் வருது. ஸோ எலக்ட்ரிக்கல், அதோடைய பம்பு, யூஆர் ஃபீலிங் அஸ் அ பல்ஸ், ஆல் ஆர் கனெக்டட். ஸோ ரேட் வந்து 60லேருந்து 90 வரைக்கும். 60க்கு கீழே போச்சுன்னா தான் இது சொன்ன சைனஸ் பிராடிகார்டியா. 90க்கு மேலே போச்சுன்னா சைனஸ் டைக்கிகார்டியா. நான் சொல்லி புரிஞ்சுங்களா? சரி. இன்னொரு சந்தேகம் டாக்டர், இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நான் காமனாக கேள்விப்படுறது, அவங்களுக்கு ஒரு 400 500ன்னு இருக்கும்போது சுகர் லெவல் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா தெரியாது அப்படின்னு ரொம்ப முக்கியமான கூட ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. டாக்டர் மாதிரி கேட்குறேன். அது எதனாலன்னா 95% இதயத்தில் ரத்த குழாய் அடைப்பட்ட உடனே வலி தாங்க முடியாது. மோஸ்ட் பெயின்ஃபுல் இன் அவர் ஹியூமன் பீயிங் இந்த எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட் இஸ் ஹார்ட் அட்டாக் பெயினுங்க. அவ்வளோ தாங்க முடியாது. அப்படியே அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்துற வலி வந்து பார்த்தீங்கன்னா யானை ஒரு காலை வச்சு அழுத்துமே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத வலி கைக்கெல்லாம் பரவும், அதெல்லாம் சொல்லிட்டேன். ரேடியேஷன்லாம் 10%க்கு அந்த வலியே தெரியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஹார்ட் அட்டாக் உடைய வலி தெரியாது இருப்பதற்கு சர்க்கரை வைத்தியம் தான் தெரியாது. அவ்வளோ பெரிய வலி தெரியாது. ஏன்னா இந்த வலி எப்படி வரும், இதயத்தில் இருக்க நரம்புகள் போய் தான் பெயின்ஸ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும், பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகணும். நரம்புகள் இதில் இதயத்தில் இருந்து அது நம்ம ஆகிடும். இப்போ டயபெட்டிஸ் வந்து காலில் நம்ம ஆகிடுதுல்ல, இதய நரம்புகளும் நம்ம ஆனா வலி தெரியாது. ஸோ யாருக்கெல்லாம் சைலண்டாக இருக்குன்னு பாருங்களேன், above 80 years ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட் ஆகிடும். அவங்களுக்கு சென்சேஷன் கம்மியாயிடும். ஆர் சர்க்கரை வியாதி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, தூக்கு மருந்து நிறைய சாப்பிட்றவங்க, அவங்களெல்லாம் வலியே தெரியாது. அவங்க வலி தெரியலன்னா இசிஜி எடுத்தோன்னா சேஞ்சஸ் காட்டும். ஸோ வலி தெரியாமல் இருந்தாலும் இசிஜி இந்த சேஞ்சஸ் காட்டும். நம்ம அவங்ககிட்ட போய் உங்ககிட்ட ஹார்ட் அட்டாக் வந்து நம்பவே மாட்டோம். மருந்து கொடுக்குறேன், அவனுக்கு வலி ஆல்ரெடி இல்லையே, வலி அதிகமாக இருந்து மருந்து கொடுத்தா நல்லா ஆயிடுச்சு சொக்கலிங்கன்னு சொல்ல போறாரு. இப்போ வலி இல்லாத மருந்து கொடுத்தா எங்களுக்கு தான் தெரியும் அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறான்ட்டு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 பிளாக் இல்லை, 2 பிளாக் இல்லை, 4 பிளாக் இருக்கு, எப்படி இவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்லாம் கேட்கறது இல்லையா? அதெல்லாம் எப்படி டாக்டர்? நம்ம அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து இதய ரத்த குழாய் பிளாக் ஆகிறதுக்கு சொன்ன ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிகிறது. ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிக்கிறதுக்கு ஒரே ரீசன் எதிர்மறை இல்லாம இருக்கிறது, எதிர்மறை எண்ணம். புரியுங்களா? அந்த ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிக்கிறது குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். அந்த படிகிற ரத்த குழாய் அந்த அடைப்பு 70%க்கு மேலே இருந்தால் தான் சிம்டமே வரும். 20, 30, 60 வரும். 70க்கு மேலே வந்துடுச்சுன்னா சிம்டம் வந்துடும். அந்த அடைப்பை வந்து ஒரு ரத்த குழாயில் வரலாம், 2 வரலாம், பிரான்ச்சஸ் வச்சு 3-4 இடத்துல இருக்கலாம். சரி, முக்கியமானது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவருக்காவது இந்த மாதிரி அடைப்புறதுன்னு வச்சுங்க, எதனால் இப்படி வருதுன்னு பார்க்குறேன். இதை வச்சு உங்கள் கேள்வி பதில் சொல்கிறேன் பாருங்களேன். சரி, இதையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு 72 முறை 1,00,000 முறை இதையும் இன்னைக்கு உங்களுக்கு பேச ஆரம்பிக்குது கார்த்திகை. சரி, இதையும் வந்து உங்களோட பேசுது. அது பேசுனா அது உன்னை என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். அது என்ன கேட்கும்? பேசுது, இதையும் பேசுகின்றது. அது என்ன கேட்கும் உங்களுக்கு? ஆரோக்கியமான உணவுகளை, உணவு ஆரோக்கியமான உணவு. வெரி குட். அப்புறம்
ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்கணும். நீ எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா கார்த்திக்? நீ மகிழ்ச்சியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த இதயம் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும். நான் சொல்லி போறீங்களா? ஸோ இதயத்திற்கு மிக மிக முக்கிய மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி, நீங்க தான் கேள்வி மாற்றி கேட்குறேன். எத்தனை இதயம் இருக்குது மனிதனுக்கு? ஒவ்வொருவனுக்கும் ஒரே ஒரு இதயம் தான். அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. டாக்டர்களுக்கு சேர்த்து உலக மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்லுகின்ற இந்த இதயம் சென்ட்ரல் இதயம் ஒத்துக்கிறேன். 3 இதயம் இருக்குது கார்த்திக். எல்லாம் ஆச்சரியப்படுது. அந்த இந்த இதயம் இந்த கெண்டைக்கால் மசில்ஸ் இருக்குதுல்ல, ரைட் லெக் லெஃப்ட் லெக், அது 2 கெண்டைக்கால் காஃப் மசில் வந்து 2 இதயம். ஸோ ஒவ்வொருவருக்கும் இந்த இதயம். அப்படி சொல்றீங்க ஏன்னு தெரியுமா? அந்த மசில்ஸ் நீ கண்ட்ராக்ட் பண்ணி ஆக்டிவா வச்சுக்கிட்டாதான் கீழே இருக்க காலில் இருக்க ரத்தம் பம்ப் பண்ணி மேலே எடுத்து இந்த இதயத்துக்கு கொடுக்கும். ஸோ இந்த இதயம் இயங்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதெல்லாம் உட்காரையோ நிற்கறியோ நடக்கிறையோ நீந்தறியோ, ஹியூமன் பீங்ஸ் ஆர் மென்ட் டு பி டைனமிக். எப்பொழுதுமே நீ சோர்வடைஞ்சு படுத்துட்டு இதுக்கு வேலை கொடுக்கலன்னு வச்சுக்க, இந்த இதயம் பாழடைஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் எக்ஸசைஸ் இஸ் மேண்டேட்ரி. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிருவாங்க. வெயிட்டை குறைக்க வேண்டும் என்றால் சாப்பாட்டில் மட்டும்தான் குறையும். மேக்ஸிமம் எக்ஸசைஸ் 5% குறையாது. பட் டைனமிக் பண்ணும் பொழுது இந்த கால் தசைகள் அது வலுவாக இருக்கும், கண்ட்ராக்ட் பண்ணும், இந்த இதயம் நல்லா வேலை செய்யும். புரிஞ்சுக்கிட்டா? ஸோ 3 இதயம் சொல்லிட்டு இது வேலை செய்துக்கிட்டே இருக்கும். படுக்கும்பொழுது வேண்டியதில்லை, படுக்கும்பொழுது கிராவிட்டியில் பிளட்டு போயிடும், ஆர்ட்டுக்கு வேலை செய்துட்டு இருக்கோம். சரி, நம்ம தூங்குறோம் வச்சிங்களேன், இந்த இதய துடிப்பு 72 துடிக்குது இல்லை, தூங்கும்பொழுது இதய துடிப்பு கம்மியாகிடும் தெரியுமா? 60, 55, 50 கூட சில பேர் நார்மலான தூக்கத்தில். அது நேச்சுரலாக என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ வேலையை செய்யல படுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்க, இதயம் வந்து கம்மியாக வேலை செய்யும். ஸோ எல்லாம் ஆட்டோமேட்டிக், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதயத்துக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ நிம்மதியாக அமைதியாக இருந்தால் போதும். நான் சொல்ல போறீங்களா? ஸோ எப்பெல்லாம் நீ மகிழ்ச்சி இழக்கிறியோ, கோபமோ ஆத்திரமோ டென்ஷனோ ஏதோ வந்துன்னு வச்சுக்க, அந்த இதய துடிப்பு 70லேருந்து 90, 100 எதுக்கு துடிக்க வைக்கிறேன்? அந்த வாட்டி ஏங்கிட்டு இருக்கிறதுல அந்த படபடப்பு வர்றதில்ல, அதான் ஒரு காரணம். அதை விட முக்கியமான சொல்ல பாருங்களேன், ஒரு எல்லாம் ஆச்சரியப்படுங்க சொன்னது கேட்டால், இந்த மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொழுப்பான உணவு சாப்பிடலாம். கொழுப்பான உணவு சாப்பிடும் பொழுது டென்ஷன் ஆகும் பொழுது அட்ரினல் சுரக்குது. மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவனுக்கு வந்து சுரப்பு ஹார்மோன் வந்து என்டார்ஃபின். என்டார்ஃபின் என்ன தெரியுமா கார்த்திக்? இந்த மார்ஃபின் வெளியில் போட்டுக்கிறாங்கல்ல, போதைப் பொருள் இப்போ குழந்தைங்களாம் போட்டுக்குது. அன்ஃபார்ச்சுனேட் அதெல்லாம் தடுத்துடணும். இந்த மார்ஃபின், ஓபியம் ட்ரக்ஸ் எல்லாம் வெளியிலிருந்து நீங்கள் இன்ஜெக்ஷனோ மருந்தோ சாப்பிடும்போது உங்களை கொன்றுவிடும். அதே இந்த மார்ஃபின் உங்கள் உடம்பில் சுரக்க வைத்து கொண்டால் அதான் என்டார்ஃபின். ஸோ என்டார்ஃபின் என்பது உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின். அது எப்போ சுரக்கன்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தான் சுரக்கும். அந்த என்டார்ஃபின் சுரக்க கற்றுக்கிட்டிங்கன்னா 100 வருடம் வாழலாம். சீதர் விலை மதிக்க முடியாத ஹாப்பி ஹார்மோன். சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, காய்கறி பழங்கள் நல்லா உடற்பயிற்சி முக்கியம், நான் சொல்லிட்டேன்ல. சோம்பேறி இருக்கு, புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில்லை, புகைப்பிடிங்க கிட்ட கூட போகக்கூடாது. அப்படி இருந்துட்டா என்னோட 100 பேஷண்ட் வச்சுங்களேன், இந்த 100 பேஷண்ட்டில் 95% 1 வருடத்தில் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து வேண்டாம், சர்க்கரை வியாதிக்கு மருந்து வேண்டாம், ரத்த கொதிப்புக்கு மருந்து வேண்டாம், லைஃப் லாங் சாப்பிடணும்னு நினச்சிக்காதீங்க. அப்படி இதை கடைப்பிடிக்கும் பொழுது இதை பாருங்களேன், எவருக்காவது 90-95% அடைப்புறதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்லி இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் இந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறுபடியும் 0 ஆகிடும். ஸோ இந்த அடைப்பை கரைப்பதற்கு கூட இந்த வாழ்க்கை முறை முக்கியம். இந்த வாழ்க்கை முறையை வாழும்போது அவனுக்கு கிராக் வராது, அவனுக்கு கிளாட் என்பதே வரவே வராது, ரத்த கூட ஸ்பேசம் போகாது. ஸோ அனைத்தையும் 3 மந்திரங்கள் வாழ்க்கை முறையில் தடுக்க முடியும். நான் சொல்றேன், அது ரிக்ரெஷன் ஆஃப் அத்ரோஸ்க்ளரோசிஸ். இன்கேஸ் சில பேருக்கு வேணும், நானும் போடுறேன், இதான் ஸ்டென்ட்டிங் பேருங்க. இந்த ரத்த குழாய் இதை போட்டு அந்த அடைப்பை எடுத்துட்டு அந்த ஸ்டென்ட்டை போட்டுட்டோம்னா இப்போ இருக்க போகிற ஸ்டென்ட்டில் 30-40 வருஷம் கூட வேலை செய்யும். நிறைய பேர் ஸ்டென்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்காமல் இருந்தால்
அது மறுபடியும் பிளாக், அதுக்கு மேலேயோ கீழே வர பிளாக் அந்த ஸ்டென்ட்டோ பைபாஸ் சர்ஜரியோ தடுக்காது. ஸோ எந்த முறையை நீங்கள் கடைப்பிடித்தாலும் தற்காலிக முறை. எதெல்லாம் அடைப்புறதோ மறுபடியும் அது ரத்த குழாயில் ரத்தம் கம்மியாக போச்சுன்னா படப்படப்பு ஈஸி சேஞ்சஸ் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் நிரந்தரம் குணம் ஒன்லி பை பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல். சரி, நேர்மறை எண்ணம், நேர்மறை வாழ்க்கை முறை உங்களுக்கு கடைப்பிடிச்சோம்னா எல்லா வியாதியும் தடுக்க முடியும். இந்த பிரெயின், இதே தான் பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய் ஸ்ட்ரோக்கு, லிவருக்கு போகிற ரத்த குழாய் லிவர் அட்டாக், கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் கிட்னி அட்டாக். எந்த ரத்த குழாய் இந்த சேஞ்சஸ் வருது அந்தந்த ஆர்கன். பட் இதுங்களே டக்குன்னு உயிரை நிறுத்துறாது. இதே ரத்த குழாய் பிளாக் ஆனதும் டக்குன்னு 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி போயிடும். ஸோ இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், பயமுறுத்தக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க. இது முக்கியமான கருத்து. இப்போ 100 பேருக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சு, அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் இங்கேயோ உலகத்து எந்த இடத்துலையும் 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் 30 பேர் 1 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. அது சடன் கார்டியாக் டெத். என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டாக் வந்தோடனே ஹார்ட்டுடைய இம்பல்ஸ் போயிடுது. உடனே அந்த ஃபிபிரிலேஷன் ஸ்டாண்ட்ஸில் கார்டியாக் அரெஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வர்றதுக்கு எலக்ட்ரிக்கல் அரெஸ்ட் வர்றதான் கார்டியாக் டெத் 30% இன்னைக்கு நடக்குது. அந்த 70% பழிச்சு வரதான் எங்கிட்ட வராங்க, நம்ம காப்பாற்றணும். அந்த 30% நீங்கள் தடுக்க வேண்டும் என்றால் அந்த 3 மந்திரங்கள், நேர்மறை எண்ணங்கள், வாழ்க்கை முறை, நம் நேயர்கள் அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், இதை சொல்லுவது அனைத்தும் 15 வயது ஆண் பெண்கள் இதை கடைப்பிடிச்சிட்டா போதும், 100 வருடம் வாழலாம். அதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ எவ்ரிதிங் ஃபாஸ்ட் தம்பி. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் லைஃபு. இதையும் 70 தடவை துடிக்குது, ஃபாஸ்ட்டாக துடிக்குது. 80, 90, 100, 120 லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுது. ஸோ லைஃப்பை ஒரு மீட்டிங்கில் கேட்டான், என்னங்க சோக்கலிங்க சொல்கிறதெல்லாம் லைஃப் லாங் கடைப்பிடிக்கணுமாண்ணா? லாங் லைஃப் வேணும்னா லைஃப் லாங் கடை தான் பிடிக்கணும், ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையாது. இல்லை, 80 வயதாக இந்த சொக்கலிங்கமே இப்பொழுது இதுவரை மாத்திரையே சாப்பிட்டதில்லை. அடேங்கப்பா. இது வரைக்கும் 56 வருடம் என் பணியை முடித்து 57 வருடம் என் பணியை தூங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மகிழ்ச்சி. என் வாழ்க்கையின் அளவு ஒன்று எவ்வளோ வருடம் தெரியாது, அதை கணிக்கவும் நான் விரும்பவில்லை. பட் ஒன்று முடிவோடு வச்சிட்ருக்கேன், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு தெரிந்த அனைத்தும் நம் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ சிறந்த மருத்துவம் நம்ம ஆயிரக்கணக்கில் மாணவர்கள்ங்க, லட்சக்கணக்கில் நோயாளிகள் சரிப்படுத்தியிருக்கேன். பட் கோடான கோடி மக்கள் நலமுடன் வாழ நான் உங்களுடைய இதெல்லாம் யூடியூபெல்லாம் பயன்படுத்தி மக்கள் அனைவரும், நான் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரும் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொண்டது மட்டுமல்ல, இன்றே நீங்கள் குறைந்தது 100, 1000, 10,000 நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த கருத்தை சென்றடைக்க செய்துவிட்டால் அதான் பெஸ்ட் வெல்த். எதுன்னு நினைக்கிறிய? எது வெல்த்துக்கு பெஸ்ட்டு? எது பெஸ்ட் வெல்த்து? ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் தானே. ஸோ நோயற்ற வாழ்வு தான் குறையற்ற செல்வம். கண்டிப்பாக அதான் முக்கியமானது. அனைவருக்கும் அது பரப்பணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை பரப்பிட்டீங்கன்னா சொக்கலிங்க இந்த வேலையை திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? முக்கியமாக நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சிறந்த மருத்துவர் நோய் வர தடுக்குவதற்கு சமுதாயத்துக்கு பயன்பட்டதுன்னு அதான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர். அதை விட ஒன்றுன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். கோவிட் முடிந்தவுடனே ஒரு 18,000 பேர் இருக்க அரங்கத்தில் ஜப்பானில் போய் பேசினேன். சரி. அங்கே போட்ட தலைப்பு 100 வருடம் வாழணுன்ட்டு. கார்த்திக் 2000 பேர் எழுதுன பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. என்னான்னு கேட்டால் அவங்க ஆல்ரெடி 102, 103, 104 வயசு ஆயிடுச்சு. உடனே அவங்ககிட்ட அவங்க ஏன் தெரியுமா 100 வருடம் கடந்து வாழறாங்கன்னா, அவர்கள் அனைவருமே இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். சூப்பர். தன் மொழிக்காக தன் சமுதாயத்தில் வாழும் பொழுது ஹார்ட் அட்டாக்கே வரதில்லைங்க. ஸோ அது முக்கியம். இப்போ ஒரு மீட்டிங்கில் போய் பார்த்தேன், அங்கே ஒரு 1000 பேர் தான் இருந்தாங்க. உடனே சொக்கலிங்க அப்செட் ஆகிட்டேன்னு நினச்சிங்களா? இதே கோடிக்கணக்கான நேயர்கள் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களையும் 1000 பேருக்கு சமம் நினைத்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். நம்ம அனைவருமே செய்ய முடியும். கண்டிப்பாக அதை அனைவரும் கடைப்பிடித்து, நான் கேட்பது அனைத்தும் நேயர்களிடம் சொக்கலிங்கத்தை வேலை இழப்பை செய்யுங்கள்,
நீங்கள்தான் நலமுடன் இருந்தால் போதும். அதான் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ எவரும் பயப்படுத்துவதற்காக சொன்னது அல்ல கருத்துக்கள். புரிந்து கொண்டால் நம்ம நலமுடன் வாழ. சூப்பர் டாக்டர். அதாவது மகிழ்வித்திரு மருத்துவமனைக்கு வராதீங்க. அதான் நான் சொக்கலிங்க சொல்றதே மருந்தெல்லாம் மருத்துவம் தான். கண்டிப்பா. எப்பொழுதுமே பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடு. சூப்பர் டாக்டர், சூப்பர். சாப்பிடும்போது என்னத்தையும் ஒன்று டிப் கொடுக்குறேன் பாருங்க. முழு வயிறு எப்பவும் சாப்பிடாது, அரை வயிறு சாப்பிடுங்கள். 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர், 1/4 வயிறு காலியாக இருக்கணும். நேயர்கள் அனைவரும் சொல்கிறேன், நீங்கள் தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்குமே சாப்பிடணும். காலை உணவு நன்றாக, மதியம் குறைவாக, இரவு மிக குறைவாக. தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 to 4 லிட்டர்ஸ் பர் டே நீங்கள் குடிக்கணும். உப்பு 5 கிராம் மேலே சாப்பிடாதீங்க. ஆயில் அளவு கம்மியாக சாப்பிடும். அதை அடிக்கடி சொல்கிறேன், ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு டயட் ஷீட் கொடுத்தேன் கார்த்திக். ஒரு பெண்மணி வந்து என் கணவனை கெடுத்துட்டீங்களே, என்ன பண்ணேன், தமிழில் குவார்ட்டர் தண்ணின்னு போட்டிருந்தேன். அவர் வேற மாதிரி, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்க. இந்த ட்ரெட்மில் மாத்திரம் வேகமாக வச்சு ஓடி பண்ணிங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். வேண்டிய ஸ்பீடுக்கு பண்ணால் போதும். அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வைக்கணும், 8 போடணும், 9 போடணும், அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஃபேஸு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண நல்லது. அந்த எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப நல்லது. சூப்பர். இன்றைக்கும் பாருங்களேன், நான் 9ஆம் மாடியில் இதயத்துறை தலைவராக இருக்கிறேன். இந்த 9 மாடி சொக்கலிங்க சொல்றது ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. 9 மாடியே ஏறிடுவேன். புதுசாக சரவணன் ஒருத்தன் வந்தான், சாசா லிஃப்ட்டில் வாங்கலைன்னா. ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்டேன். லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ மேலே போகக்கூடாதுன்னா உணவையும் உடற்பயிற்சி இந்தியாமே ஆக்கி கொண்டு உடனே நீங்கள் யாரும் கேட்குறவங்க 8 மாடி 9 மாடி ஏறிடாது. ஏன்னா பிகாஸ் ஐ டியூன் டு தட். அதான் கேட்க வந்தேன் டாக்டர். அப்படி சடனாக பண்ணக்கூடாது. பண்ணிட்டு ஒரு டிவியில் அப்படிதாங்க நான் பேசுறேன்னு சொல்லுவார், அம்மா 3ஆவது மாடி ஏறி இருக்குது, 4ஆவது மாடி போதில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எக்ஸசைஸ் ஆல்சோ மஸ்ட் பி ட்ரெயின்ட். யூ மஸ்ட் கண்டிஷன் யுவர் என்டூரன்ஸ் தெரிஞ்ச பிறகு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். பட் எக்ஸசைஸ் இன்றியமையாதது. ஸோ எதுவாக இருந்தால் நீ ஒன்று கேள்வி கேட்டல, எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள். நம்ம மகிழ்ச்சியும் அதே மாதிரி ஒன்றுன்னு சொல்லி முடிக்கிறேன். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ காற்றும் தண்ணீரும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டு போடாது. எது சாப்பிட்டாலும் வெயிட்டு போயிடும். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. சூப்பர். நிறைய பேர் வெயிட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ண 5% வெயிட்டு குறையாது. சாப்பாட்டில் குறைத்து தான் அது முக்கியம். அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலும் ஞாபகத்துக் கொள்ளுங்கள், கோதுமையும் கெடுதல். அதை ஒரு சாப்பாடு தட்டு வச்சு அரிசிக்கு மாற்றா கோதுமை சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அது சாப்பிட்டீங்கன்னா அதுவும் கெடுதல். அதான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டா பாதி பிளேட் காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். 1/4 பிளேட் அரிசி கோதுமை இருக்கலாம், 1/4 பிளேட் புரோட்டீன்லாம். ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன், இந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், வேர்க்கடலை, எதுல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிறேன்? இது முந்திரியில இருக்குன்னு நிறைய பேர் முந்திரின்வாங்க, பாதாம். ஒன்று பாருங்க, எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். ஓகே. ஸோ அந்த நட்ஸில் கொஞ்சம் தோலுடன் சாப்பிடணும். காய்கறி பழங்களை கூட தோலோட சாப்பிடணும். அந்த நட்ஸில் பாதாம் பருப்பில் தோல் எடுத்து, அந்த தோலில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. ஸோ அளவோட அதிகம் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் போட்டுடும். ஸோ அறுசுவை ரசித்து சாப்பிடுங்க. 7வது சுவை என்று நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்துட்டா எல்லாம் நலமுடன் வாழும். டாக்டர், எனக்கு நீங்க சொல்லும்போது இந்த கண்டக்காலில் ஒரு 2 இதயம் இருக்குப்பா அப்படி நீங்க சொன்னீங்க. 3 இதயம் சொன்னீங்க. இப்போ இரவு நேரங்கள்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டீங்க, அது ஹார்ட் பீட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும், 50-40 வரும் அப்படின்னு. எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அப்படி ரொம்ப ஆழ்ந்து தூங்கும் போது ஹார்ட் பீட் லெவல் கம்மியாகும் போது தான் அந்த கண்டக்கால் டக்குன்னு பிடிச்சி அலர்ட் பண்ணி விடும்னு சொல்லுவாங்க. அப்படியே? அப்படி கிடையாது. அந்த இதய துடிப்புக்கும் அந்த